தமிழ்நாட்டின் ஒரு அழகிய சிற்றூரில் நந்தினி என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் இருந்தாள். அவளுடைய குடும்பம் மிகவும் எளிமையானது. அப்பா அம்மா இருவருமே கூலி வேலைக்கு செல்வார்கள். அந்த வருமானத்தில் எப்படியோ மகளை படிக்க வைத்து தட்டு தடுமாறி கல்லூரி படிப்பை முடிக்க வைத்திருந்தார்கள். நந்தினிக்கு அப்பாவும் அம்மாவும் ஒரே ஆசையாக இருந்தது. எப்படியாவது நல்ல வரன் பார்த்து மகளை சுகமான வாழ்க்கைக்கு அனுப்பி வைக்கணும்னு. சென்னையில் வேலை வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அங்கேயே ஒரு நல்ல இடத்தில் பொண்ணை கட்டி கொடுக்கணும் என்று நினைத்திருந்தார்கள். பல வரன்கள் வந்து போனார்கள். சிலருக்கு நந்தினிக்கு பிடிக்கவில்லை, சில வரன்களுக்கு நந்தினியை பிடிக்கவில்லை. இப்படியே இருந்தபோதுதான் சென்னையிலிருந்து சுதாகர் என்ற இளைஞன் வரன் வந்தான். சுதாகரை பார்த்ததும் நந்தினிக்கு பிடித்து போனது. நந்தினியை பார்த்ததும் சுதாகருக்கும் பிடித்து போனது. பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி நல்ல நாள் பார்த்து திருமணத்தை விமரிசையாக நடத்தி முடித்தார்கள். நந்தினியின் பெற்றோர் உள்ளூர நிம்மதி அடைந்தார்கள். எங்க பொண்ணு ஒரு நல்ல பையனை பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்று பெருமையும் சந்தோஷமும் கொண்டார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நந்தினியின் அப்பா அம்மாவிடம் சுதாகர் தெளிவாகச் சொல்லியிருந்தார். அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை விளக்கியிருந்தார். ஆனால் நந்தினியிடம் மட்டும் கடைசி வரை அதை சொல்லவே இல்லை. திருமணமான சில நாட்களுக்கு பிறகு சுதாகரின் ஊருக்கு நந்தினி புறப்பட்டாள். அவளுக்குள் ஏகப்பட்ட கனவுகள். புது வாழ்க்கை, புது மனிதர்கள், புது வீடு, புது சுகம் என்று நிறைய நினைத்து கொண்டு போனாள். ஆனால் அங்கே போனதும் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சுதாகரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான். ஆடம்பரமாக எதுவும் இல்லை. ஒரு சின்ன வீடு, எளிமையான வாழ்க்கை. நந்தினி முதலில் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் திருமணமாகிவிட்டதே, இனி இவருடன் தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் நந்தினிக்கு இன்னும் ஒரு பெரிய உண்மை தெரியாமல் இருந்தது. அவளுடைய கணவர் சுதாகர் உண்மையில் என்ன வேலை செய்கிறார் என்பதை அறிய அவளுக்கு இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. நந்தினி புது வீட்டில் படிப்படியாக ஒருங்கிணைந்தாள். காலையில் கணவர் வெளியே போவார், மாலையில் திரும்புவார். எப்போதாவது இரவு நேரத்திலும் வீட்டுக்கு வருவார். சுதாகரின் வேலை என்ன என்று அவள் முதலில் கேட்கவில்லை. கணவர் சம்பாதிக்கிறார், குடும்பம் நடக்கிறது என்றே நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் தற்செயலாக அவளுக்கு உண்மை தெரிந்தது. அவர் குப்பை சேகரிக்கும் தொழிலாளியாக பணிபுரிகிறார். குப்பைகளை அள்ளி வண்டியில் ஏற்றி கொட்டும் வேலை. அதில் வரும் கூலியில்தான் குடும்பத்தை நடத்துகிறார். இதை அறிந்ததும் நந்தினிக்கு அதிர்ச்சியாகவும் வலியாகவும் இருந்தது. தன்னை நம்பி வந்த மனைவியிடம் இதை ஏன் மறைத்தார் என்று கோபமும் வந்தது. சுதாகருடன் சண்டை போட்டாள். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் ஏன் சொல்லவில்லை? இந்த வேலை வேண்டாம், வேறு ஏதாவது நல்ல வேலை பாருங்க என்று கத்தினாள். சுதாகர் அமைதியாக இருந்தார். இதை விட்டால் எனக்கு வேறு வேலை தெரியாது. இதில்தான் எங்கள் குடும்பமே இருந்தது. இதை வைத்துதான் நானும் படித்தேன். நீ சம்மதித்தால் மாற்று வேலை தேடுகிறேன் என்றார். சில நாட்கள் கழித்து நந்தினி மனம் தேறி கணவரிடம் சொல்லி பார்த்தாள். கடைசியில் சுதாகர் ஒரு கம்பெனியில் சாதாரண வேலைக்குச் சேர்ந்தார். வருமானம் கொஞ்சம் குறைவுதான், ஆனால் கௌரவமான வேலை. நந்தினி அப்போதும் அமைதியாக இல்லை. அவளுக்கு இருந்த இடமே பிடிக்கவில்லை. சுற்றுப்புறம், வீடு, தெரு எல்லாமே மனசுக்கு நெருடலாக இருந்தது. அவள் சுதாகரிடம் சொன்னாள், இந்த இடம் எனக்கு வேண்டாம். கொஞ்சம் நல்ல இடத்தில் வீடு பாருங்கள். ஒரு அபார்ட்மெண்ட்டில் கூட இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சுதாகர் அவள் விருப்பத்தை மதித்தார். கடன் வாங்கி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்தார். அங்கே நந்தினிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. புது இடம், புது சூழல். கணவர் காலையில் சென்று இரவில் வருவார். சில நேரங்களில் இரவு ஷிஃப்ட்டும் பார்ப்பார். நந்தினி வீட்டில் தனியாக இருந்தாள். அந்த தனிமையில்தான் அவளுக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்தார். அந்த நட்பு மெல்ல மெல்ல வேறு வழியில் திரும்பத் தொடங்கியது. அந்த அபார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் சதீஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு திருமணமாகவில்லை. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தான்.
சுதாகர் போன பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் நந்தினியிடம் பேச்சு கொடுத்தான். மெல்ல மெல்ல பழக்கம் வளர்ந்தது. முதலில் வெறும் வணக்கம், பிறகு கொஞ்சம் பேச்சு, பிறகு ஒரு காபி, ஒரு டீ, இப்படியாக நெருக்கம் அதிகமானது. சதீஷ் நந்தினிக்கு எப்போதாவது காசு கொடுத்தான். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்றான். நந்தினிக்கு இது பிடித்திருந்தது. ஏனென்றால் சுதாகர் வருமானம் குறைவு, எப்போதும் கஷ்டமாகவே இருந்தது. சதீஷிடம் இருந்து வரும் உதவி அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. சுதாகரும் சதீஷை விரும்பினார். நல்ல பையன், உனக்கு துணையாக இருக்கிறான் என்று நினைத்தார். ஆனால் நாள் செல்லச் செல்ல நந்தினிக்கும் சதீஷுக்கும் இடையே உறவு ஆழமானது. இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் அது உடலுறவாக மாறியது. இருவரும் சுதாகருக்கு தெரியாமல் இரகசியமாகச் சந்தித்தனர். நந்தினி இதை தப்பு என்று நினைத்தாலும் தன்னால் நிறுத்த முடியவில்லை. சதீஷ் அவளுக்கு புரிதல் தந்தான், அக்கறை காட்டினான், பணம் கொடுத்தான். சுதாகர் இரவு பொழுதுகளில் வந்து தூங்குவதும் காலையில் எழுந்து போவதுமாக இருந்தார். நந்தினிக்கு அவரிடம் பிடிப்பு குறைந்து கொண்டே வந்தது. அக்கம் பக்கத்தில் சிலர் இதை கவனித்தார்கள். இருவரும் அடிக்கடி சந்திப்பதை பார்த்தார்கள். சுதாகரிடம் மெதுவாக யாரோ சொன்னார்கள், உங்க மனைவிக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு என்று. சுதாகர் அதை நம்பவில்லை. என் மனைவி நல்லவள், அவளை பற்றி எனக்கு தெரியும், யாரும் பொய் சொல்லாதீங்க என்று தள்ளிவிட்டார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு சந்தேகம் உறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் நந்தினி ஒரு முடிவெடுத்தாள். அவள் சதீஷிடம் நேராக கேட்டுவிட்டாள். அந்த கேலிதான் அவர்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. ஒரு நாள் மாலை சுதாகர் வேலைக்கு சென்ற பிறகு நந்தினி நேராக சதீஷின் வீட்டுக்கு சென்றாள். முகத்தில் தீவிரமான ஒரு தோற்றம். சதீஷ் கதவை திறந்தான். உள்ளே சென்றவள் நேரடியாக கூறினாள், என்னை நீ திருமணம் செய்து கொள்ள முடியுமா? நான் உன்னுடன் வந்து விடுகிறேன். சதீஷுக்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் சற்று யோசித்தான். இது பெரிய முடிவு நந்தினி. உனக்கு கணவன், குழந்தை எல்லாம் இருக்கு. நான் உன்னை அழைத்து போனால் பிரச்சனை வரும் என்றான். ஆனால் நந்தினி பிடிவாதமாக இருந்தாள். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். நீ என்னை புரிந்து கொண்டாய். உன்னுடன் இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னை அழைத்துச் செல் என்றாள். சதீஷ் இறுதியில் சம்மதித்தான். சரி, நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன், ஓடிப்போகலாம் என்றான். அன்றிரவே அவர்கள் திட்டம் போட்டனர். சுதாகர் அன்று இரவு ஷிஃப்டில் இருந்தார். நந்தினி தன் மகளை அழைத்து கொண்டு சதீஷுடன் இரகசியமாக புறப்பட்டாள். ஒரு தொலைதூர நகருக்குச் சென்று அங்கே ஒரு அறை எடுத்துக்கொண்டு புது வாழ்க்கை தொடங்கினர். சுதாகர் காலையில் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீடு காலியாக இருந்தது. மனைவியும் குழந்தையும் இல்லை. பக்கத்து வீட்டு சதீஷும் இல்லை. உடனே அவருக்கு உண்மை புரிந்தது. தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அதிர்ச்சியும் கோபமும் துக்கமும் ஒன்றாக வந்து மோதின. உடனே நந்தினியின் பெற்றோருக்கு ஃபோன் செய்தார். உங்கள் மகள் சதீஷுடன் ஓடிப்போய்விட்டாள் என்றார். அங்கே கோலாகலமாக இருந்த பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்பா கதறினார். எங்க பொண்ணு அப்படி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தோம், இப்போ என்ன செய்வது என்று அழுதார். நந்தினியின் பெற்றோர் ஓடிப்போன மகளை தேடி கிளம்பினார்கள். ஆனால் அந்த தேடுதல் எப்படி முடிகிறது என்பதை பார்க்க வேண்டுமென்றால் இன்னும் பொறுமையாக கேளுங்கள். நந்தினியும் சதீஷும் புது ஊரில் வாழ்க்கையை தொடங்கினர். முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. சதீஷ் ஒரு சின்ன வேலைக்குச் சேர்ந்தான். நந்தினி வீட்டில் இருந்தாள். மகளை பார்த்து கொண்டாள். இருவரும் சினிமா போவது, ஹோட்டலில் சாப்பிடுவது, புது உடை வாங்குவது என்று மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் மெல்ல மெல்ல சதீஷின் பழக்கங்கள் மாறின. அவன் அடிக்கடி மது குடிக்க ஆரம்பித்தான். பணம் தீர்ந்தது. வேலையில் கவனம் குறைந்தது. நந்தினியிடம் எரிச்சல் காட்டத் தொடங்கினான்.
நீதான் என்னை கேட்டுக்கொண்டு வந்தாய், இப்ப என்ன? என்னால் உன்னை பராமரிக்க முடியவில்லை என்று சொல்லத் தொடங்கினான். நந்தினி அழுதாள். சில நாட்களில் சதீஷின் நண்பன் ஒருவன் அவர்கள் வீட்டுக்கு வரத் தொடங்கினான். அந்த நண்பனுக்கு நந்தினி மீது தவறான எண்ணம் இருந்தது. சதீஷே அதை ஊக்குவித்தான். ஒரு நாள் அந்த நண்பன் நந்தினியிடம் முறையற்ற விதமாக பேச முயன்றான். நந்தினி மறுத்தாள். ஆனால் சதீஷ் அவளை கேலி செய்தான். உனக்கு வேறு வழி இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்றான். நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் நினைத்த புது வாழ்க்கை ஒரு கனவு மட்டுமே என்பதை உணர்ந்தாள். அந்தச் சூழ்நிலையில் நந்தினி மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். சுதாகர் நினைவுக்கு வந்தார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவளை ஒருபோதும் அவமதிக்கவில்லை. அவளுக்காக இரவு பகலாக உழைத்தார். இப்போதோ சதீஷ் அவளை ஒரு பொருளாக நடத்துகிறான். நந்தினி மனம் நொந்து போனாள். ஆனால் அவளுக்கு திரும்பிச் செல்ல தைரியமில்லை. அவள் ஊரில் இருந்தவர்கள் என்ன நினைப்பார்கள், அவளை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பயம் அவளை வாட்டியது. இதற்கிடையில் சுதாகர் தனது மனைவியை தேடும் பணியை நிறுத்தவில்லை. ஒரு நாள் அவர் அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். அப்போது நடந்த சம்பவம்தான் கதையின் உச்சக்கட்டமாக அமைந்தது. சுதாகர் பல வழிகளில் நந்தினியை தேடினார். அவர்கள் சென்ற ஊரில் அவருக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் விசாரித்தார். ஒரு கட்டத்தில் ஒரு நண்பர் மூலமாக நந்தினியும் சதீஷும் பசிக்கும் இடத்தை கண்டுபிடித்தார். உடனே அங்கு புறப்பட்டுச் சென்றார். அங்கே போனதும் சதீஷும் அவனுடைய நண்பனும் நந்தினியிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நந்தினி அழுது கொண்டிருந்தாள். சுதாகர் கதவை தட்டினார். சதீஷ் திறந்தான். சுதாகரை பார்த்ததும் அதிர்ந்து போனான். சுதாகர் உள்ளே நுழைந்தார். நந்தினியை பார்த்தார். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. மகள் அவர் கையை பிடித்து கொண்டாள். சுதாகர் சதீஷிடம் கோபமாக பேசவில்லை. மெதுவாகச் சொன்னார், நீ இவளை அழைத்து வந்தாய். இவளுக்கு நீ சந்தோஷம் கொடுத்தாயா? இவள் அழுவதை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கிறது? சதீஷ் வாய் திறக்க முடியாமல் நின்றான். அந்த நண்பன் அங்கிருந்து தப்பி ஓடினான். பின்னர் சுதாகர் நந்தினியிடம் திரும்பினார். அவர் கண்களில் கோபமும் வலியும் அன்பும் ஒன்றாக கலந்திருந்தது. நந்தினி, உனக்காக நான் எவ்வளவு தியாகம் செய்தேன் தெரியுமா? என் அப்பா அம்மாவை விட்டேன், என் சொந்த ஊரை விட்டேன். நான் விரும்பாத வேலையை செய்தேன். இரவு பகலாக உழைத்தேன். உனக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தேன். நீ எப்போதும் என்னிடம் மகிழ்ச்சியாக இருந்தாயா என்று கவலைப்பட்டேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? என்னை ஏமாற்றி என் மகளை அழைத்துச் சென்றாய். இது என்ன நியாயம் என்று கேட்டார். நந்தினி விம்மி விம்மி அழுதாள். மன்னித்து விடுங்க என்றாள். சுதாகர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இப்ப என்ன செய்ய நினைக்கிறாய்? என்னுடன் வருகிறாயா இல்லையா என்றார். நந்தினி என்ன பதில் சொன்னாள்? அவள் மீண்டும் சுதாகருடன் சேர்ந்து வாழத் தயாரா? அதுதான் இறுதி பகுதியில் தெரியும். நந்தினி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தாள். அவளுக்குள் ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. தான் செய்த தப்பு அவளுக்கு நன்றாக புரிந்தது. சுதாகர் செய்த தியாகங்களை இப்போது அவளால் உணர முடிந்தது. ஆனால் திரும்பிச் செல்வது என்றால் அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்வார்கள்? தன் சொந்த ஊரில் அவளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த கேள்விகள் அவளை வாட்டின. ஆனால் அதே நேரத்தில் சதீஷுடன் இருந்த நாட்களில் அவளுக்கு கிடைத்தது அவமானமும் துன்பமும் மட்டுமே. சுதாகர் தன்னிடம் பேசிய விதம், அவருக்குள் இருந்த அன்பு, அவளை மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த மனநிலை, இவையெல்லாம் அவளை ஆழமாக சிந்திக்க வைத்தன. சில நிமிடங்கள் கழித்து நந்தினி சுதாகரின் காலில் விழுந்து அழுதாள். என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுடன் வருகிறேன். இனி ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டேன். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் நான் உங்களுடன்தான் என்றாள். சுதாகர் அவளை தூக்கிவிட்டார். மகளை அணைத்து கொண்டார். சதீஷ் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சுதாகர் அவனை பார்த்து, நீ நல்லவனாக வாழ முயற்சி செய். இவள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லிவிட்டு
நந்தினியையும் மகளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். வழியெங்கும் நந்தினி மௌனமாக இருந்தாள். அவளுக்கு தன்னைத்தானே வெறுப்பு வந்தது. சுதாகர் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்று நினைத்தாள். இத்தனை துரோகம் செய்தும் இவர் என்னை திரும்ப அழைத்துச் செல்கிறார். வேறு யாராவது இருந்தால் என்னை திட்டி வெளியே தள்ளியிருப்பார்கள். சுதாகர் எதுவும் பேசவில்லை. வண்டியை ஓட்டினார். இரவில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இப்போது கடைசி பகுதியில் சுதாகரும் நந்தினியும் எப்படி மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்பதை பார்ப்போம். வீட்டுக்கு திரும்பிய பிறகு சுதாகர் நந்தினியிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவள் மனதை புரிந்து கொண்டார். நந்தினி அன்று முதல் வீட்டு வேலைகளை சிரத்தையாக செய்யத் தொடங்கினாள். சுதாகருக்கு உணவு பரிமாறும்போது கண்களில் நீர் வரும். அவள் தன் தப்பை நினைத்து வருந்தினாள். சில நாட்கள் கழித்து சுதாகர் அவளிடம் பேச ஆரம்பித்தார். நந்தினி, நாம் இருவரும் தப்பு செய்துவிட்டோம். நான் உனக்கு தேவையான அன்பையும் நேரத்தையும் கொடுக்கவில்லை. நீ வேறு வழியை தேர்ந்தெடுத்தாய். ஆனால் இனி நாம் பழையதை மறந்து புதிதாக வாழலாம். நீ என் மனைவி. உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. ஊர் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. நம் வாழ்க்கை நம் கைகளில் இருக்கிறது என்றார். நந்தினி அழுது கொண்டே சொன்னாள், நான் இனி உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீங்கள் செய்த தியாகங்கள் எனக்கு இப்போது புரிகிறது. உங்கள் வேலை எதுவானாலும் நீங்கள் யாரானாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன். அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் மீண்டும் வாழ்க்கையை தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல நம்பிக்கை திரும்பியது. சுதாகர் வேலைக்குச் செல்வார். நந்தினி வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்வாள். மாலையில் ஒன்றாக உட்கார்ந்து பேசுவார்கள். சினிமாவுக்கு போவார்கள். கோவிலுக்குச் செல்வார்கள். பழைய காயங்கள் ஆறத் தொடங்கின. ஒரு நாள் சுதாகர் நந்தினியிடம் சொன்னார், நான் மீண்டும் என் பழைய வேலைக்கு போகலாமா? அதில் வருமானம் கொஞ்சம் அதிகம். உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்கிறேன். நந்தினி சிரித்தாள். எந்த வேலையானாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்றாள். சுதாகர் பழைய வேலைக்கே செல்ல முடிவு செய்தார். ஆனால் இப்போது நந்தினி அதை பெருமையாக நினைத்தாள். அவள் அக்கம் பக்கத்தினரிடம், என் கணவர் குப்பை தொழிலாளி, ஆனால் மிகவும் நேர்மையானவர். அவரைப்போல் யாரும் இல்லை என்று சொல்லத் தொடங்கினாள். கதையின் முடிவில் சுதாகரும் நந்தினியும் ஒரு சாதாரண ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். உண்மையான அழகு முகத்தில் இல்லை, மனதில் இருப்பது என்பதை நந்தினி புரிந்து கொண்டாள். முற்றும்.